கோடிகளை கொட்டி மகனுடைய கல்யாணம். எத்தனோ ஆயிரம் மைலுக்கு போய் நாங்கள் அங்கே இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரப்போகும் மருமகள் தமிழ்நாட்டிலே தான் இருக்கணும். என்கேஜ்மெண்ட்டையே அசத்திட்டாரு. அப்போ கல்யாணம்னா சும்மாவா? ஜப்பான்ல நெப்போலியன் சார் மகன் தனுஷுக்கு கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. அண்ட் இந்த விஷயம் பத்தி தான் சோஷியல் மீடியா முழுக்க ஒரே பேச்சா இருக்கு. நெப்போலியன் சாருடைய பையன் தனுஷுக்கு ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. ரொம்ப சூப்பர்வா நிச்சயதார்த்தம் போச்சு. நெப்போலியன் சார் கூட ரொம்ப எமோஷனலா பேசினாரு. அது கூட வைரல் ஆச்சுங்க. அண்ட் இப்போ மகன் தனுஷுடைய கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்துறதுக்கு நெப்போலியன் சார் பிளான் பண்ணிருக்காரு. 1 இல்ல 2 இல்லைங்க, கண்டிப்பா பல கோடி ரூபாய் செலவுல இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த கல்யாணத்துக்கு சினி செலிபிரிட்டிஸ் பல பேரையும் நெப்போலியன் சார் இன்வைட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பையனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய கல்யாணத்தை ஜப்பான்ல நடத்த பிளான் பண்ணிருக்காங்க. சோ பையனுக்காக தான் அமெரிக்கால செட்டில் ஆயிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயமும் அவருடைய ஆசைக்கு ஏத்த மாதிரி பார்த்து பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது மகனுடைய கல்யாணம் கேட்கவா வேணும்? சும்மா பிரம்மாண்டமா ஒரு திருவிழா மாதிரி நடத்திட மாட்டாரு. தனுஷன் அக்ஷயாவோட கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத பார்க்க நிறைய ஃபேன்ஸும் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நெப்போலியன் சார் ஃபேமிலியோட கப்பல்ல ஒரு ஜப்பான் டூர் போயிருக்காருங்க. கப்பல்ல போயிட்டு நிறைய இடங்களை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோஸ் பத்தியும் சோஷியல் மீடியால அவர் அடிக்கடி ஷேர் பண்றாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பம்பளி மாசம் எவ்வளோ இது? ஒண்ணு 30 ரூபா. இந்த பசங்க வருவாங்களா? பசங்க வருவாங்கல்ல, அவங்க இன்னைக்கு ஃப்ரீயா கொடுத்துடலாமா? இன்னைக்கு ஃப்ரீயா கொடுத்துடலாமா? இல்ல நான் காசு தரேன், பசங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க. இந்த 500 ரூபாய்க்குமே கொடுத்துருங்க. வாங்கிக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அவங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுங்க. உங்க பேரு? ஊரு? காலம் என்னும் தோழன் உன்னோடு தடை. நல்லா படிக்க எழுதணும். சாப்பிடாம இருக்கீங்களா? நான் பானிபூரி கொடுவேன். சின்ன வயசுல நான் கூட இப்படிதான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பக்கத்துல தேங்காய் பத்தை, தேன் முட்டாயின்னு நிறைய விற்கும். அதுல ஏதாவது ஒண்ணு வாங்கி வீட்டுக்கு போற வரைக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா போவோம். அந்த நினைவுகள்லாம் மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சா? எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க. இந்த 500 ரூபாய்க்குமே கொடுத்துருங்க. வாங்கிக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அவங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுங்க.